Hi guys, welcome to our channel 𝚃𝚘𝚊𝚗. நான் தான் உங்களுக்கு GOPI. நீ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரியாணி கடை. ஸோ இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் கிராஸ் ட்ரஸ்ட்புரம், அதாவது ட்ரஸ்ட்புரம் கிரவுண்டுக்கு அப்படியே ஆப்போசிட் இங்கே தாங்க பக்கத்தில் இருக்கு. ஸோ இது வந்து கோடம்பாக்கத்தில். இதோட அட்ரஸ் வந்து நான் கரெக்டான அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தா ஒரு அக்கா வந்து தன்னோட சொந்த முயற்சியால் பிரியாணி கொடுத்துருக்காங்க. அதுவும் 11 மணிலேருந்து நைட்டு 3 மணிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி ஃபார் சிக்கன் பிரியாணி 120 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பெரிய ரீச் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எனக்கே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க. ஸோ ப்ரோ இங்கே வந்து ஒரு அக்கா வந்து தனியாக வந்து 6 மாதமாக பிரியாணி போட்டுட்ருக்காங்க. ஸோ டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை வந்து நான் எந்த யூடியூப்ல அதிகமாக பார்க்கல நான். ஸோ நீங்கள் வந்து எடுத்து போட்டிங்கன்னா நிறைய யூஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ இவங்க எந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க, இவங்களோட டேஸ்ட் எந்த அளவுக்கு வந்து அந்த 120 rupeesக்கு வந்து குவான்டிட்டி டேஸ்ட் எல்லாமே வந்து அவங்க கரெக்டாக பீட் பண்ணுறாங்க. பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பிரியாணி 120 rupees ஆகா? உங்க பேருக்கா? என்னோட நேம் மகாலட்சுமி. மகாலட்சுமி. ஸோ எவ்வளோ நாள் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கக்கா? ஒரு 6 மாசமா பண்ணிட்டு இருக்கோம். 6 மாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி இருக்கீங்கக்கா? ஷார்ப்பா வந்து நைட் 11 மணிலேருந்து காலைல 3 மணி வரைக்கும். கரெக்டாக 11. நானும் 10 மணிக்கெலாம் வந்தேன். ஸோ வந்து பார்க்கும்போது இப்போ யாருமே இல்லை. ஒரு லேட்டாக கரெக்டாக 11 மணி தான் வருவாங்க பார்த்தேன். நீங்கள் 10:45 வந்தீங்க. 11 மணி டபுள் வந்து வந்துருவோம். 11 மணி தான் எங்களுக்கு பிரியாணி வரும். இந்த டைமிங். ஓகேக்கா. ஸோ இது வந்து 7 days இருக்குமா இல்லை சண்டே மட்டும் ஹாலிடே வருமா? சண்டே மட்டும் ஹாலிடே விட்டுருவோம். ஓகே. ஸோ இது வந்து நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய கூட்டம் நாங்களும் வந்து பார்த்தோம். நிறைய கூட்டம் வந்து இப்பயே வந்து நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க பின்னாடி. பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய கஸ்டமர் வருவாங்க. 12 மணிக்கு மேலே கிரவுட் வரும். ஓகே. நீங்க வெறும் பிரியாணி மட்டும் தான் பண்ணிருக்கீங்களா வேற ஏதாச்சும் இருக்காங்க? பிரியாணி பண்றோம், சிக்கன் ரைஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்குது. ஆனா அதெல்லாம் வந்து பிரியாணி மட்டும் தான் இங்க ஆகுது. மத்ததெல்லாம் நீங்க வந்து சொன்னீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. நீங்க தனியா ஹோட்டல்ல வச்சிருக்கீங்க. சோ இது வந்து இங்க பிரியாணி ஹோட்டல்னா அது என்னோட ஹோட்டல் தான். இன்னொரு கம்பெனி அங்க தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு 10 நிமிஷம் சொன்னா கொடுத்துருங்க. எது கொடுத்தாலும் சைனீஸ் ஐட்டம் வந்து சிக்கன் எந்த ஐட்டம் கேட்டாலும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இதுவும் நைட் வந்து 3 மணி நேரம் இருக்குமா இல்லை? 3 மணி நேரம் இருக்கும். பரவாயில்லைங்க. இது வரையும் நம்ம சைனீஸ் ஐட்டம் வந்து மிட் நைட்டில் நம்ம பண்ணதே இல்லை. நம்ம பிரியாணி தான் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அக்கா சொல்கிறாங்க சைனீஸ் ஐட்டமும் உங்களுக்கு வந்து 3 மணி நேரம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ வேறு லெவலுக்கு இது நீங்கள் நிறைய இன்னும் கொஞ்சம் உங்களோட பிஸ்னஸ் நிறைய முன்னேறதுக்காக எங்கள் பேட்டை சார்பாக வாழ்த்துக்கிறோம். ஓகே. உள்ளே வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லியாச்சு. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு அந்த பிளாட்ஃபார்ம் தான் வச்சு வித்துட்டு இருக்காங்க. ஸோ பிரியாணி வந்து நீங்கள் ரோடு மேலே போனாலும் உங்களோட அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு டெம்ப் பண்ணி இழுக்கும். வாங்க பிரியாணி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஸ்மெல் வைஸ் நல்லாயிருக்கு. அந்த ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று ஒட்டாமல். ஸோ அந்த பாஸ்மதி ரைஸ் நல்லா குவாலிட்டியாக போட்டுருக்காங்க. இது வந்து பிரியாணி கலர் வந்து ரொம்ப டார்க்காக, அதாவது பிரியாணி கலர் வந்து காட்டுறதுக்காக டார்க்காக வந்து மசாலா அதிகமாக வைப்பாங்க. பட் இது அந்தளவுக்கு லைட் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ பீஸ் ஐட்டம் வந்து 120 ரூபாய்க்கு ஒரு பீஸ், 2 பீஸு நல்லா பெரிய பீஸ் 2 போட்டிருக்காங்க. ஸோ அதில் உள்ளது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து எப்போ வழக்கம் போல் பீஸ்லேயே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைட் உங்களுக்கு தான். ஸோ பீஸே வந்து வேறு லெவலில் அதாவது வெந்திருக்கு. இது பாருங்களேன் ஜஸ்ட். ஸோ குக்கிங் வைஸ் அவங்க வந்து காம்ப்ரமைஸே பண்ணாமல் வேறு லெவலில் குக் பண்ணுங்க. அந்த குக்கிங் வந்து மசாலா வந்து ஃபுல்லாக வந்து இந்த சிக்கன் பீஸில் வந்து இறங்கியிருக்கு. ஸோ நம்ம நார்மலாக வந்து பிரியாணி நிறைய ட்ரை பண்ணும்போது இந்த பாயில்டு அந்தளவு தான் இருக்கும். பட் மசாலா அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியல. பட் இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம சாப்பிடவே இல்லை. சிக்கனோட டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடவே இல்லை. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வந்து பஞ்சுமாக வந்துருக்கு. அதாவது ஓவர் குக்கிங்னு சொல்ல முடியாது, குக் ஆகணும்னு சொல்ல முடியாது, ப்ராப்பர் குக்கிங்கில் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ரைஸோட ட்ரை பண்ணி போகலாம். இந்த ரைஸு கலர் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக. இது வரைக்கும் இந்த கலரில் நம்ம வந்து பிரியாணி நான் அதிகமாக சாப்பிட்டதில்லை. எல்லாமே வந்து ரைஸ் வந்து நல்லா பழம் ரெட் கலரில் இருக்கும். அதை நம்ம பிரியாணி நான் சாப்பிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி லைட் எல்லோவில் நான் சாப்பிட்றேன். ஸோ ஃபஸ்ட் பைட் ரைஸ். செம்மையாகுங்க. எந்த மசாலாவும் அதிகமாக இல்லாமல் ஒரு பிரியாணியோட ஃப்ளேவர் கொடுன்னா இது கண்டிப்பாக நான் சொல்லுவேன்.
மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். நைட்டில் வந்து நீங்கள் எங்கெங்கேயோ போகிறீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்க பிரியாணி. நம்மளும் நிறைய வீடியோ போட்டுக்கோம். பட் இந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு டாப் 10க்குள்ளே சொன்னால் கண்டிப்பாக இதுவும் சொல்லலாம். ஒன் ஆஃப் பெஸ்ட் பிரியாணின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ரைஸ் அந்த ஆயில் தனித்தனியாக ஒட்டாமல் இருக்குது. ஆயில் நிறைய போடுவாங்க. பட் அந்தளவுக்கு ஆயிலெலாம் எதுவுமே இல்லாமல் ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக இருக்குது. மசாலா வந்து அதிகமாக இல்லாமல் ப்ராப்பரான லெவலில் குக் பண்ணியிருக்காங்க. அதான் பயங்கர வேகமாக போகிறாரு அவர். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா 120 rupeesக்கு இவ்வளோ 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரைஸோட நிறைய குவான்டிட்டி ஓரளவுக்கு ஒரு ஆள் நிறைய சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. அந்த பிரிஞ்சால் ஆனியன் ரைத்தா இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். மற்றவங்களும் வந்து இந்த இடத்துல பிரியாணி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரிவ்யூ சொல்லலாம். நம்ம கமெண்டில் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இத்துடன் உங்களிடம் இந்த வீடியோ போகிறது உங்கள் கோபி பேட்ரப் வந்து பாய்.